ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்து. 11 வடிவத்தை நாராயண பகவானுடைய அவதார அவருடைய சின்னங்களை அவர் ஆழ்வார்களை பார்த்துட்டாரு. நாரத பகவான் பூலோகத்தில் மறுபடியும் வந்து 12வது அவதாரம் யாருன்னு பார்த்துட்டு வைகுண்டம் போய் பகவான்கிட்ட நிற்கிறாரு. 12வது அவதாரமாகப்பட்டவோ திருமங்கை ஆழ்வார். இவ 12வது அவதாரம் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் திருமாலின் சத்சங்கம் என்னும் வில்லு, நம் வில்லு எந்திரம்ல, அந்த வில்லின் அம்சமாக தான் தோன்றிய திருமங்கை ஆழ்வார். வில்லை திருமங்கையா அமைச்சிட்டார். நீ ஆழ்வாரா போய் உலகத்தில் போய் 12வது ஆழ்வாரா உற்பத்தி பண்ணி பல வசூரங்களை பாடி என்னுடைய பெருமைகளை சொல்லி வைகுண்டம் வா அப்படின்ட்டு அமைச்சிருக்காரு. ஆழ்வாருடைய பசுரத்து பார்ப்போம். இப்போ 12வது ஆழ்வார். 12 ஆழ்வார் தாங்க. சிவபெருமானுக்கு 63 நாயன்மார் இருப்பாங்க. 4 வேதத்தை கொடுப்பாங்க. நிறைய பேர் கோடான கோடி வடிவம் உடையவங்க. இவருக்கெல்லாம் அப்படி கிடையாது. இறந்துன்னு அவன் புண்ணியம் செஞ்சால் வைகுண்டம் போயிடு, சொர்க்கவாசலியா போயிடுன்னுவார். கிட்ட வைகுண்டத்தை சேர்க்க மாட்டார். வைகுண்டத்தை சேர்க்கணுன்னா அதுக்கு நம்ம அந்த அம்சத்தை பெறணும். என் குடியானன்னு கொடுக்கலையா வைகுண்டம்? பார்த்தீங்களா, கொடுத்துருக்காரு பாருங்க. இதை விளக்கமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துக்கணும்னு சொன்னோம். அவர் சொன்னவர், சூலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படும் துயர் ஆயினும் அருளும், நிலம் தரும் செய்யும் நில் விஷம்பு புலர்த்தும் அறநெறி விரிந்த அரிக்கும், வளம் தரும் மற்ற தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ற நாமமே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சில பசுரம் பாடியிருக்காரு. இதையும் பாருங்க, இந்த பசுரத்தை பாருங்க. இவர்தான் திருமங்கை ஆழ்வார். இந்த மங்கர் திருமாலின் வில்லின் அமசமாய் தோன்றிய திருமங்கை ஆழ்வாரே, திருமாலின் வில்லின் அமசமாய் தோன்றிய திருமங்கை ஆழ்வாரே, நாராயணின் நாமமே சொல்பவர்க்கு நீ அருள் தருவாய், அருகினில் இருப்பாய். நாராயணன் நாமமே சொல்பவர்க்கு அருள் தருவாய், அருகினில் நிற்பாய், துயர் தீர்ப்பாய். திருநாமம் உரைப்பவர்க்கு மனதினில் நிறைந்திருப்பாய், திருமாலின் வில்லின் வாவுதாரமே திருமங்கை ஆழ்வாரே. திருமங்கை ஆழ்வார் 12 நாயன்மார் ஆழ்வாருடைய திருப்பெருமையை இந்த பிடிபி சாணையிலே சொல்லியிருக்கோம். இந்த ஆழ்வாருடைய திருப்பூர் என்ன அப்படின்ற ஒரு சிறப்பை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஓம் டி ஆதிசக்தி. அடுத்ததாக ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி.